சுமதி என்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் அவனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது. அவன் கல்யாணம் பண்ணிவிட்டு இதே ஊருக்குள்ளே பொழைச்சிட்ருப்பான். அதை பார்த்துட்டு காலம்பூரா நான் அவமானப்பட்டுட்டே இருக்கணுமா? அது மட்டும் நடக்கவே கூடாது. இங்கே தான் போயிட்டுருக்கியா? தொண்டு நாய மேயற மாட நக்கர மாடு கெடுத்த மாதிரி எம்பட வாழ்க்கையில் ஏண்டா வந்து தலையிடுற? பஸ் ஸ்டாண்ட்ல தான் நான் மேய்ஞ்சிட்டு இருந்தேன், அங்கேயே போய் மேய வேண்டியதானே. இந்த ஊர்லயே உன் கண்ணு முன்னாடி நான் சுமந்திரி கல்யாணம் பண்ணி பொழைக்கல, நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்டா. டேய், நானும் அதே தாண்டா சொல்றேன். இதே ஊர்ல சுமதியை கல்யாணம் பண்ணி என் குடும்பத்தோட குலதெய்வ கோயில போய் மொட்டை அடிக்கல, என் பேர் சாமிநாதன் இல்லடா. டேய், நீ என்ன பெரிய புத்தியாடா? பாத்துறலாம்டா. டேய், ஆமாடா, வாடா. யோ, நீ ஏன் குறுக்க வந்த? இந்நேரம் அவனை பொழந்திருப்பேன். இங்க பாரு, ரத்தம் வருது பாரு. ஐயோ, எதுக்கு தான் உனக்கு இந்த வேண்டாத வேலையும்? வா, கையில மாட்டுட்டு பேசிக்கிறேன். ஆமா பெருசு, நானும் சிறு வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். நீ இங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கிற. பொண்டாட்டி பிள்ளைக இந்த சொந்த பந்தம்னு யாராச்சும் இருக்காங்களா? சொல்லக்கூடாதுன்னு விட்டுருதாத்தா? சொல்லி என்னத்துக்காவது கண்ணு, எங்கள் ஊர் இது இல்லை. நாகர்கோவில் பக்கத்தில் 5 கிராமம், நல்ல வசதியான ஊர் தான். சொத்து பொத்தில் நிறைய இருக்குது. சொந்தம்னு சொல்லிக்க தான் யாரும் இல்லை, என் பொஞ்சாதியை தவிர. இந்த உலகமே எனக்கு என் பொஞ்சாதி தான். அவள் இல்லாத வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியல. அதுவும் போக என் பொண்டாட்டி இன்னொருத்தன் கூட ஓடி போயிட்டாங்கிற அவமானத்தை தாங்கிட்டு என்னால் அந்த ஊரில் இருக்க முடியாது கண்ணு. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோடு வெளியே போனவன் திரும்பி வரவேன்னு நினச்சிக்கிட்டமே. என்ன, அவளுக்கு என்னோட வாழ பிடிக்கல, அதுக்காக நான் அவளை வருத்திட முடியுமா? அவளாவது அவளுக்கு பிடிச்சனோட போய் சந்தோஷமாக இருக்கட்டுமே. நான் இப்படியே அவள் நினைப்போடவே வாழ்ந்துடுறேன். சுமதி, பஸ் ஸ்டாப்புக்கு தானே போற? அங்கதான் போறேன், ஏறி உட்காரு, கொண்டு போய் விட்டுறேன். நீ பேசாம போ, நான் நடந்தே போய்க்கிறேன். ஏய், ஏறி உட்காரு புள்ள, நான் தான் கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்றேன்ல. யாராவது பார்த்தா தப்பா போவோம், தயவு செஞ்சு போ, நான் நடந்தே வந்துக்கிறேன். அட நில்லு புள்ள, சொன்னா கேட்க மாட்டியா? இப்ப நிக்கிறியா என்னங்கற? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? பேசாம போடா. சுமதி, வா சுமதி, வந்து உட்காரு. இப்ப ஏன் பயப்படுற? வாங்குறேன்ல, நாம தானே இருக்கோம். வா, அட வந்து உட்காரு. ஆராச்சும் பார்த்துட்டா அவ்வளவுதான். ஆறு பார்க்க போறா? வா, அட வா, வாங்குறேன்ல. இந்த மாதிரிலாம் கோந்துட்டு போகணும்னு எத்தனை நாள் ஆசைப்பட்ட தெரியுமா?
அடே இப்பந்திக்கு பிறந்தவனே வாடா வெளிய. என் புள்ள உனக்கு என்னடா பண்ணா? ஊருக்குள்ள எத்தனையோ பேர் இருக்காங்க, போக வேண்டியதானே? என் புள்ள தான் உனக்கு கிடைச்சாளா? ஏண்டா எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்த என் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு? டேய் பொறும்போக்கு நாய, வாடா வெளிய. உங்க அம்மா சொல்லி கொடுத்தாளா எங்கேயும் பொண்ணு கிடைக்காது, எதுத்த வீட்லயே இருக்க பொண்ணு இழுத்துட்டு வானே. சூடு சொரணை இருக்கிறதா வெளிய வாடா. என்ன ஆயிப்போச்சு இங்க வந்து இந்த திறக்கிற? ஆறு நான் திறந்துகிட்டு இருக்கேனா? நீ பெத்து வச்சிருக்க ஒரு சீமா புத்திரன், அவனை போய் கேளு. ஆறதுக்கு என் புள்ள பறவுக்கு போறானாமா? பொட்டாட்டம் காலேஜுக்கு போயிட்டு வர புள்ளைய சும்மா விட மாட்டானாமா? பறவு காலையே சுத்துறானாமா? அவன் முகரைக்கு என் புள்ள கேக்குதா? புள்ள எடுவட்ட நாய், எத்தனை நாளா கங்கனை கட்டிக்கிட்டு தெரிஞ்சீங்க? என் குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னு ஊரை மஞ்சு புள்ள பத்து வச்சிருக்கீங்க. நீங்க எல்லாம் உருப்படுவீங்களா? ஏண்டி நான் ஊரு மெஞ்சு புள்ள பெற்றிருக்கேனா? நீ தான் வந்து விளக்கு பிடிச்சியா? டவுன் கேப் மாதிரி எங்க இருந்து எங்க வந்து ஆர்ப்பட்ட கட்டுற? உன் புள்ளைய ஊர் மாய விட்டுட்டு இங்க வந்து குத்துது கொடிதுன்னா சிவனேன்னு ஊட்டோட இருக்கிற என் பையன் தான் உனக்கு போனியா? உன் புள்ளைய போய் அடக்க வைக்க வேண்டியதானே? ஆறு உன் பையன் செவனன் இருக்கானா? அவன் செவனன் இருக்கானா? முழுக்க முழுக்க இருந்துகிட்டு 300 வீட்டுக்கு தீ வச்சிருவான். அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கணும் ஆயா மகனும் அலையறீங்களே. அட தலைவரி நாய, வெளியில வாடா. கண்ட நான் ஊடேறி வந்து எனக்கு அவசாரி பட்டு கட்டுறா. வீட்டுக்குள்ள என்ன முட்டை விட்டுன்னு இருக்க? வெளில வாடா. காடுக்காரே 4-5 சம்பாதிச்சு கொண்டாந்து திங்கடிச்சா தின்னு போட்டு வீட்டோட சும்மா இருக்க முடியாதா? மோ எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் புழுக்க பேசிக்கிறீங்க? இங்க பாருங்க, நானும் உங்க புள்ளைய லவ் பண்றோம். நாளைக்கு நாள் ஆகி போச்சுன்னா எப்படி ரெண்டு பேரும் மூஞ்சி பாத்துப்பீங்க? போங்க போங்க, போய் உங்க வேலையை பாருங்க போங்க. அம்மா நீ கொஞ்சம் கம்முன்னு இருமா. ஏண்டா இந்த கேப் மாதிரி என்ன ஊரை மஞ்சு புள்ள பத்தன்னு சொல்லுவா? இவ வீட்டுல பொண்ணு கட்டிவியா நீ? தாய போல புள்ள நூலை போல சேலன்பாங்க. இந்த மாதிரி தானே அவ புள்ள இருப்பா. ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயி போயிடுச்சு அவனுக்கு. நீ இப்பவே இந்த அளவுக்கு பேசுறனா அவ உன்னை எந்த அளவுக்கு மறந்து வச்சு மறந்து வச்சு மாட்டாங்க அஞ்சாரி இவன் மோகரைக்கு. என் வீட்டு வாசல் நீ காத்தடி. ஐயோ தள்ளி விட்டாளே. போங்க. என் வீட்டுக்காரர் வரட்டும். இன்னைக்கு இத ரெண்டுல ஒண்ணு பார்க்க விட மாட்டேன் நானு. நல்லா இருக்க குடும்பத்தை அழிக்கும்னு நினைக்கிறீங்களே? நீங்களா நல்லா இருப்பீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க. அம்மா நீ கொஞ்சம் கம்முன்னு இருமா. அத்தை நீங்க கேடு வந்து போங்க. தூக்கிட்டு போக மாட்டியா? நான் வவுறு அறிஞ்சு சொல்றேன், நீங்க நல்லா இருப்பீங்களா? பாரு அவள போயிருவீங்க, போகத்து போயிருவீங்க, எதுக்கு புடிச்சு போயிருவீங்க, மண்ணு புடிச்சு போயிருவீங்க. நீ கொஞ்சம் கம்முன்னு வாமா. இப்படி அடிக்கிறாளே, நீங்க இதை யாரும் போங்க. கேட்க மாட்டீங்களா? ஆம்பளை இல்லாத நேரம் பார்த்து ஆயாள மோன அடிக்கிறீங்களா? ஆமாடி. அடே மாரியாத்தா, நீ சக்தி உள்ள சாமி தானே? உனக்கு கண்ணு மோ, இல்லையா? உன்னாலதான்டா. எல்லாம் உன்னாலதான். மோ, கம்முன்னு நீ இருமா. ஒழுக்கமா இருந்தா மோ, இது ஒரு பெரிய பிரச்சனை வந்து போ. வீட்டு வாசல் ஏறி வந்து என்னவோ அவ கேடு வருது, இவங்களுக்கு ஒரு கேடு வந்து ஏமா இப்படி அக்கறை பண்ணிட்டு இருக்க? கொண்டு